வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலிங்க பார்க்க போறது வெந்தயக்களி. இது வெந்தயக்களி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வெந்தயக்களி செய்யறேங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துருக்கேங்க. இது ஒரு நாள் ஊற வச்சு 2 நாளா முளைக்கட்டி வச்சிருக்கேன். டைம் இருந்தா முளைக்கட்டி வச்சு யூஸ் பண்ணலாம். டைம் இல்லாட்டிங்க நைட் ஃபுல்லா ஊற வச்சு காலையில எந்திரிச்சு நம்ம இந்த வெந்தயக்களியை செஞ்சிடலாம். இது 2 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கேங்க. இதையும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இதில் கருப்பட்டி வச்சிருக்கேங்க. இந்த சைஸ்க்கு ஒரு கருப்பட்டி எடுத்து நல்லா உடச்சி வச்சிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு சுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க. இதையும் இதில் போட்டுறேன். முதல்ல கருப்பட்டி பாகு காய்ச்சிடலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் இந்த கருப்பட்டியை போட்டுறேங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். கருப்பட்டி நல்லா கரையிட்டுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கருப்பட்டியில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதை கரைச்சி நம்ம வடிச்சிட்டோம்னா அதெல்லாம் போயிடும். அதனால் இது கொஞ்சம் கரையிட்டும். அதுக்குள்ளே நான் இந்த 2ஐயும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ இந்த வெந்தயத்தையும் அரிசியும் நல்லா மையாட்டம் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது இந்த வடசட்டியில் ஊற்றிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த நல்லெண்ணெயிலேயே இந்த வெந்தயத்தை ஒரு வணக்கலாம். இந்த வெந்தயக்களி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு சூப்பரான உணவுங்க. இது வந்து குழந்தைங்க பெருசான உடனே ஒரு 2-3 நாளைக்கு இதை கண்டிப்பாக கொடுக்கணும். கன்சீவ் ஆக்குறவங்க வாரம் இதை கண்டிப்பாக உணவில் சேர்த்திக்கணுங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு முதல் 3 மாதத்துக்கு இந்த வெந்தயக்களி செஞ்சு அவங்க கண்டிப்பாக சாப்பிடணுங்க. பார்த்தா லைட்டாக கட்டி சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அமுத்தி விட்டு கலர்னிங்கன்னா கட்டி சேராதுங்க. வெந்தயக்களிக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். அதுதான் ரொம்ப நல்லது. அதனால நல்லெண்ணெயே ஊற்றிக்கோங்க. இப்படி எண்ணெயிலேயே நம்ம வெந்தயத்தை நல்லா வணக்கினோங்கன்னா சீக்கிரமாக அதோட பச்சை வாசனை போயிடும். கசப்புத்தன்மையும் உங்களுக்கு அவ்வளோக்கா இருக்காது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துங்க எண்ணெயிலேயே அதை நல்லா அமுத்தி விட்டு நல்லா வணக்கலாங்க. நார்மலாக களி எப்படி கலருவோமோ அதே மாதிரி தான் இதையும் நல்லா கெட்டியாக கலரணுங்க. அதனால இந்த எண்ணெயிலேயே இந்த வெந்தயத்தை நல்லா 5 நிமிஷமாக மசிச்சுட்ருக்கிறேன். மசிக்காம விட்டாங்கன்னா அடி பிடிச்சிக்கும், இல்லாட்டி கட்டி சேர்ந்துடும். இப்படி நீங்கள் மசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கட்டி சேராமல் உதிரியாகவே இருக்கும். வெந்தயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிருச்சுன்னா உங்களுக்கு அடியில் வந்து ஒட்டாமல் வரும். 5 நிமிஷமாக நல்லா வணக்கிட்டேங்க. இங்கே கருப்பட்டியே நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதில் கருப்பட்டியை வடித்து ஊற்றிடலாம். இது நல்லா கலந்து விட்டுருவாங்க. நம்ம வெந்தயத்தை வந்து முளைக்கட்டி வச்சு போட்டதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு கசப்பு இருக்காது. கொஞ்சம் கசப்பு கம்மியாக தான் இருக்கும். வெந்தயமே வந்து கசப்புத்தன்மை உடையது தான். ஆனால் அதோட மருத்துவ பயன்கள் வந்து ரொம்ப நிறைய இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கருப்பட்டி இல்லாட்டி வெல்லம் போட்டுக்கலாங்க, இல்லாட்டி கரும் சக்கரை போட்டுக்கலாம். ஆனால் வெள்ளை சக்கரை போடுறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக மோஷன் போகாமல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வெந்தயக்களியை வந்து வாரத்தில் ஒரு நாள் அவங்க உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே க்யூர் ஆயிரும். இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேங்க. இந்த வெந்தயக்களியை வந்து மோஸ்ட்லி ஊர்லலாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா வெறும் வெந்தயத்தை மட்டும் நல்லா வடசட்டியில் போட்டு களி மாதிரி கலரிட்டு அதை பிளேட்டில் ஊற்றி சென்டரில் பாத்தி மாதிரி கட்டி கருப்பட்டி பாக ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணையும் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடுவாங்க. அது வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே லபக்குன்னு எடுத்து வாயில் போட்டுடணும். பட் இது வந்து கொஞ்சம் சர்க்கரையோட முதல்லயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஆறுனா கூட சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கசப்பு தெரியாது. அதனால எனக்கு இதுதான் ரொம்ப ஈஸி மெத்தட் மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி செய்கிறேங்க. இது களி ஷேப்புக்கு வர கொஞ்சம் உருண்டு பிடிக்கிற மாதிரி வேணும். அதனால இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். மொத்தம் 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்க அதுக்குள்ள முடிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா அல்வா மாதிரி வடசட்டியில ஒட்டாம அழகா ரவுண்டா உருண்டு வருது பாருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதுக்குள்ளேயே நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றி நம்ம கலர்னதுனாலங்க சாப்பிடும் போது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட வேண்டியதில்லை. இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். களி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க வடசட்டியில ஒரு துளி கூட ஒட்டாம வந்திருக்குது. இப்படி இருக்கணும் களி. இவ்வளோதாங்க, சூப்பரான வெந்தயக்களி ரெடி ஆயிருச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. கொஞ்சம் வெந்தயக்களி கசப்பா இருக்குங்காட்டி கருப்பட்டி நான் கொஞ்சோண்டு எச்சாவே போட்டிருக்கேங்க. இந்த வெந்தயக்களியை வந்து நீங்க உடனே சாப்பிடணும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்க வச்சு 1 மாசம் சாப்பிடணும்னா இது ஒரு பிளேட்ல போட்டு நல்லா அமுத்தி விட்டு நம்ம கேக் மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு வச்சுட்டுங்க டெய்லி ஒரு பீஸ் கேக் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அவங்க இந்த மாதிரி செஞ்சுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.